ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கல்லூரி விடுமுறையை முடித்து ஊருக்கு கிளம்பும் பொழுது என் பையில் அடுத்த செமஸ்டருக்கான பாட புத்தகங்கள் தான் இருந்தது. ஒரு திருமணத்திற்கு நான் ஊருக்கு போய்விட்டு அப்படியே திரும்பி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் விதி என் வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை போல கிழித்து போடும் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. மணப்பெண் ஓடிவிட்டாள் என்ற செய்தியை கேட்டபோது எனக்கு வருத்தமாக இல்லை, அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சி என் தலைமேல் இடியாக விழுந்தது. என் அம்மா என் கைகளை பிடித்து கொண்டு கதறிய போது, அனன்யா, என் தம்பி மானம் போய்விடும், நீதான் அவனை காப்பாற்றணும், முத்து கையில் நீ தாலி கட்டிக்கோ என்று என் அம்மா சொன்னபோது என் உலகம் ஒரு நிமிடம் நின்று போனது. என் கனவுகள், என் லட்சியங்கள், என் படிப்பு எல்லாவற்றையும் விட பெற்றோரின் கௌரவம் பெரிதாக தெரிந்தது. அந்த அக்னி சாட்சியாக எனக்கு 10 வயது மூத்த எழுத படிக்க தெரியாத என் தாய்மாமா முத்துவின் கையில் தாலியை ஏற்றுக்கொண்டேன். அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் நான் காலடியை எடுத்து வைத்தபோது அது எனக்கு ஒரு அழகான அறையாக தெரியவில்லை, ஒரு ஜெயில் போலதான் தெரிந்தது. வாசனை திரவியங்களின் மனம் எனக்கு தலைவலியை தந்தது. கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து என் கையில் இருந்த மருதாணியை பார்த்தேன். இது எனக்காக வைக்கப்பட்டதல்ல, வேறொருத்திக்காக வைக்கப்பட்டது. அந்த எண்ணமே எனக்கு அருவருப்பை தந்தது. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. முத்து உள்ளே வந்தார். அவர் காலடி சத்தம் என் இதய துடிப்பை எகிர வைத்தது. அவர் என் அருகில் அமர்ந்தார். அனன்யா என்று அவர் அழைத்த அந்த தமிழ் உச்சரிப்பு கூட எனக்கு பிடிக்கவில்லை. என்னை தொடாதீர்கள் என்று நான் சீறினேன். அவர் நீட்டிய கையை சற்றென்று பின்வாங்கி கொண்டார். உன் மனசு எனக்கு புரியுது அனன்யா, ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிருச்சு என்று அவர் ஏதோ சமாதானம் சொல்ல வந்தார். உங்களுக்கு என்ன புரியும் என்று ஆச்சரியத்துடன் அவர் முகத்தை பார்த்து கேட்டேன். நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும்னு கனவு கண்டேன். ஆனால் உங்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதே. என் வாழ்க்கை இப்படி இணைக்க முடியும்? ஒரு விவசாயிக்கும் ஒரு பட்டதாரிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கண்களில் ஒரு கணம் மின்னிய வழியை நான் கவனித்தேன். ஆனால் என் கோபம் அதை விட பெரியது. நான் உன்னை தொடமாட்டேன் அனன்யா. உன் சமாதானம் இல்லாமல் இந்த முத்து உன் நிழலை கூட தீண்ட மாட்டான். ஆனா நீ இந்த வீட்டு பெண்ணு, அந்த உரிமையோடு இங்கே இரு என்றார் மெல்லிய குரலில். உரிமையா? தாலி கட்டிட்டா உரிமை வந்து விடுமா? இந்த தாலி வெறும் கயிறு தான் எனக்கு. நீங்கள் என் புருஷன் கிடையாது என்று கத்திவிட்டு தலையணையை எடுத்துக்கொண்டு தரையில் படுத்து கொண்டேன். அதன் பிறகு மறுநாள் காலை விடிந்தபோது ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி என் முகத்தில் பட்டது. கண்ணை திறந்து பார்த்தபோது அவர் எனக்காக ஒரு டம்ளர் காஃபியை அருகில் வைத்துவிட்டு அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நான் அதை தொடக்கூடவில்லை. எனக்கு உங்க உதவி எதுவும் தேவை கிடையாது. நான் இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன், அங்கே இருந்து படிச்சுக்கிறேன் என்றேன் கசப்புடன். இப்போ போனா உங்க அம்மா வருத்தப்படுவாங்க, ஊர் உலகம் தப்பா பேசும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நானே உன்னை அழைச்சிட்டு போறேன் என்றார். அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் எனக்கு அதிகாரமாக தெரிந்தது. படிக்காத ஒருவர் எனக்கு அறிவுரை சொல்வதா என கல்லூரி நண்பர்கள் மத்தியில் இவரை எப்படி எனது கணவர் என்று அறிமுகப்படுத்துவேன்? என் அறைக்குள் அவர் நுழைந்தாலே ஒரு அந்நிய தன்மை என்னை சூழ்ந்து கொண்டது. அவர் என் அருகில் வர முயற்சிக்கும் போதெல்லாம் என் வெறுப்பால் ஒரு பெரிய இரும்பு திரையை எங்களுக்கு நடுவே இழுத்து விட்டேன். ஆனால் அந்த திரையை தாண்டி அவர் வீசும் அன்பின் வாசம் எனக்கு எரிச்சலை தந்தது. முத்துவின் வீட்டில் கழித்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஒரு யுகம் என தெரிந்தது. அந்த வீட்டின் சுவர்களில் தொங்கிய பழைய காலத்து படங்கள், மண் வாசனை வீசும் திண்ணை என ஒவ்வொன்றும் என் நவீன ரசனைக்கு எதிராகத்தான் இருந்தது.
எல்லாவற்றையும் விட எப்போதும் என் நிழல் போலவே என்னை கவனித்து கொள்ள துடிக்கும் அந்த மனிதர் முத்து. அவரை பார்க்கும்போதே என் இரத்தம் கொதித்தது. மறுநாள் மாலை என் கல்லூரி பாடங்களை படித்து கொண்டிருந்தேன். அப்போது மெதுவாக உள்ளே வந்த அவர் கையில் ஒரு பித்தளை தட்டில் மல்லிகை பூவும் எனக்கு பிடித்த சில தின்பண்டங்களையும் எடுத்து கொண்டு வந்தார். அனன்யா, படிச்சு முடிச்சிட்டியா? ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கியே, இதோ இந்த பூவை வச்சுக்கோ, உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமே என்று மிக நெருக்கமாக வந்து சொன்னார். அப்போது அவர் எனக்கு என் அருகில் அமர முயன்ற போது அவர் சட்டையில் இருந்த அந்த வேர்வை மனம் என் நாசியை துளைத்தது. வயலில் வேலை செய்துவிட்டு அப்படியே வந்திருப்பார் போலவும் எனக்கு அருவருப்பாக இருந்தது. தள்ளி நில்லுங்கள் என்று கத்தினேன். நான் கத்திய வேகத்தை தட்டில் இருந்த பூக்களும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார். என்னாச்சு அனன்யா, ஏன் இவ்வளவு கோபம் என்றார் தவிப்புடன். அப்போது அவள், உங்ககிட்ட வர அந்த வேர்வை வாட எனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் யாருக்கு வேணும்? நான் சிட்டியில் வளர்ந்தவள், எனக்கு பிடித்ததெல்லாம் வேற. நீங்க கொடுக்கிற இந்த கிராமத்து தரமான விஷயங்கள் எனக்கு எரிச்சலை தான் தருது. தயவு செஞ்சு என் பக்கத்துல வராதிங்க என்று முகத்தில் அடித்தது போல் சொன்னேன். அவர் கீழே சிதறி கிடந்த பூக்களை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு சிறு பிள்ளை அடி வாங்கியது போன்ற ஏக்கம் தெரிந்தது. மன்னிச்சிடு அனன்யா, குளிச்சுட்டு வந்திருக்கணும். நீ பூவை நேசிப்பன்னு நினைச்சேன், என் அன்பை இல்லை என்று சொல்லிவிட்டு குனிந்து அந்த பூக்களை ஒவ்வொன்றாக எடுத்தார். அதன் பிறகு, நான் நாளைக்கு கிளம்புறேன், எனக்காக யாரும் வர வேண்டாம், நானே பஸ் ஏறிப்பேன் என்று இரவு உணவின் போது கரகராக சொன்னாள். ஆனால் மறுநாள் காலை நான் வாசலுக்கு வந்தபோது முத்து அங்கே தயாராக நின்றார். அவர் ஒரு பழைய சட்டையை மாற்றிவிட்டு துவைத்த வெள்ளை சட்டையை அணிந்திருந்தார். நானே உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டு வரேன், இவ்வளவு பெரிய பெட்டியை குண்டும் குழியுமாக இருக்கிற இந்த ரோட்டில் நீ எப்படி தூக்கிட்டு போவே என்று சொல்லிவிட்டு என் பதிலை எதிர்பார்க்காமல் என் பெட்டியை தூக்கினார். நான் வேறு வழியின்றி அவர் பின்னாலே நடந்தேன். பஸ் ஸ்டாண்டில் என் கல்லூரி தோழிகள் எதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் என் இதயம் நின்று போனது. அனன்யா, யார் இது, உன் மாமாவா என்று சொல்லி ஒரு தோழி கேலியாக கேட்டாள். அவளுக்கு எங்கள் திருமணம் பற்றி எல்லாம் தெரியாது. நான் பதில் சொல்ல தடுமாறினேன். அப்போது முத்து என்னை பார்த்து புன்னகைத்து, இல்லம்மா, நான் இவளோட புருஷன் என்று பெருமையாக சொன்னார். என் தோழிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். என்னடி அனன்யா, நீ இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு இப்படி ஒரு ஆளை போய் கட்டிக்கிட்ட, பார்க்க அப்படியே ஒரு விவசாயி மாதிரி இருக்காரே என்று கிசுகிசுத்தனர். அப்போது முத்து என் அருகில் வந்து, அனன்யா, பத்திரமாக போயிட்டு வா, இதோ இந்த சின்ன பையில உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாத என்று எல்லோரும் முன்னாடியும் என் கையில் ஒரு தூக்கு போனியை கொடுத்தார். எனக்கு அப்போது தரையில் புதைத்தது போல் இருந்தது. என் கௌரவம் சுக்கு நூறாக உடைந்தது. அந்த பையை அவரிடமிருந்து பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டு அவரை திரும்பி பார்க்காமல் பஸ்ஸில் ஏறினேன். ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் பஸ் கிளம்பும் வரை அங்கேயே நின்று கையை அசைத்து கொண்டிருந்தார். விடுதி அறைக்குள் நுழைந்ததும் என் புத்தக பையை ஓங்கி எறிந்தேன். பேருந்து நிலையத்தில் என் தோழிகள் பார்த்த அந்த பார்வை, அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த படிக்காத மனிதரால் என் கௌரவம் இன்று காற்றோடு போய்விட்டது. அவர் கொடுத்த அந்த தூக்கு போனியை எரிந்து பார்த்தேன். அதன் மீது ஒட்டி இருந்த மண் துகள்கள் கூட என்னை எரிச்சல் ஊட்டினர். அதை திறக்கவே மனம் இல்லாமல் மேசை மீதே வைத்தேன். இரவு 10 மணி. வார்டன் வந்து, அனன்யா, உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, சீக்கிரம் வந்து பேசு என்றார். இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று அப்போ குழப்பத்தோடு சென்றேன். மறுமுனையில் அவர் அந்த திக்கி திணறும் குரல், அனன்யா, நான் தான் முத்து பேசுகிறேன், பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? அங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? அவர் குரலை கேட்டவுடன் எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க? நான் போய் சேர்ந்தா இல்லையா? உங்களுக்கு என்ன கவலை? அப்புறம்
இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து நின்னது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா? அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக, மன்னிச்சிடு அனன்யா, உன்னை பத்திரமாக அனுப்பணும், அதனால தான் நான் உன்னை அவமானப்படுத்த அல்ல என்றார். அந்த பையில் உனக்கு பிடிச்ச எள்ளுருண்டை, சீடை அதையாவது சாப்பிடு என்றார். எனக்கு உங்கள் எள்ளுருண்டை எதுவும் வேண்டாம், இனிமேல் இப்படி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தாள். என் இதயம் படபடவென அடித்தது. ஒருவேளை நான் ரொம்ப ஓவராக பேசிவிட்டேனா? இல்லை, அவர் என் எல்லைக்குள் வருவதை தடுக்க இதுதான் ஒரே வழி என்று நானே சமாதானம் செய்து கொண்டேன். 2 நாட்கள் கழித்து எனக்கு ஒரு தபால் வந்தது. அப்போது முத்துவிடமிருந்து அவருக்கு எழுதவே தெரியாததே. அப்புறம் எப்படி? ஆர்வமும் குழப்பமும் அதை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு காகிதம் இருந்தது. அதில் எழுத்துக்களோ இல்லை, மாறாக கோணல் மாணலாக ஒரு படம் வரையப்பட்டு இருந்தது. ஒரு பெண் கையில் புத்தகத்தோடு அமர்ந்திருக்க, அவளுக்கு தூரத்தில் ஒரு ஆண் குடை பிடித்து கொண்டிருப்பது போல ஒரு சித்திரம் இருந்தது. அதன் கீழே மிக சிரமப்பட்டு என்னுடைய பெயர் எழுதியிருந்தது. அவர் யாரிடமோ கேட்டு என் பெயரை எழுத பழகி இருந்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அந்த படத்தின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. அவர் எனக்கு தடையாக இருக்க மாட்டார், ஒரு கொடை போலதான் பாதுகாப்பாக இருப்பார் என்பதுதான் அதனின் அர்த்தம். சற்றென்று என் கண்கள் கலங்கினர். ஆனால் உடனே கண்ணீரை துடைத்து கொண்டேன். அனன்யா, ஏமாந்துடாத. நீ இந்த சென்டிமெண்ட் நாடகத்தெல்லாம் பார்க்காத. படிக்காதவர் என்பதுதான் உண்மை. உன் உலகத்திற்கும் அவர் உலகத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்று என் மனசாட்சியை என்னை அடக்கினர். அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுதி வாசலில் ஏதோ சலசலப்பு கேட்டது. கீழே சென்று பார்த்த நான் அப்படியே உறைந்து நின்றேன். அங்கே முத்து நின்று கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் தோற்றம் மாறியிருந்தது. கசக்கிய சட்டைக்கு பதில் ஒரு புதிய நீல நிற சட்டையை அணிந்து கொண்டு அதன் அட்டைப்பெட்டியில் ஏதோ ஒன்று வைத்து நின்று கொண்டிருந்தார். என்னை தவிக்க வைப்பது போல் என் தோழிகள் அவரை சூழ்ந்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் ஓடி சென்று அவர் கையை இழுத்து பிடித்து ஓரமாக இழுத்தேன். இங்கே எதுக்கு வந்தீர்கள்? நான் தான் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னனே, அப்புறம் எதுக்கு இந்த தேடி வர வேலை என்று பற்களை கடித்தபடியே நான் கேட்டேன். முத்து ஒரு மெல்லிய புன்னகையுடன், உன் காலேஜில் லைட் வேணும் என்று சொன்னார்கள். நான் உன் அம்மாட்ட சொன்னேன். நீங்கள் இந்த ராத்திரியில எல்லாம் முழிச்சு படிப்பீங்கல்ல, அதுதான் உன் கண்ணுக்கு வலிக்காமல் இருக்க இந்த டேபிள் லேம்ப் வாங்கிக்கிட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் எதற்கு உங்களுக்கு? தேவையில்லாமல் சார்ஜ் போட்டால் போதும்னு சொன்னாங்க. கடையில் கேட்டு வாங்கிட்டு தான் வந்தேன் என்றார். அந்த பெட்டியை நீக்கியபடியே அவர் அந்த பெட்டியை பிடித்திருந்த விதத்தை பார்த்தேன். அதில் ஒரு பயம், என்னிடம் கொடுத்துவிட வேண்டும் என்ற துடிப்பும் இருந்தது. என் தோழிகள் தூரத்தில் இருந்து எங்களை பார்த்து சிரிப்பதை நான் கவனித்தேன். என் கோபம் உச்சத்துக்கே சென்றது. இந்த லேம்ப் இல்லைன்னா நான் படித்து கிழிச்சிடுவேன்னு, தயவு செஞ்சு இங்கிருந்து போய்விடுங்க. நீங்கள் வர வர எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை என்று கத்திவிட்டு அவர் கையில் இருந்த பெட்டியையும் தள்ளிவிட்டேன். பெட்டி தரையில் விழுந்து சத்தம் அந்த இடத்தையே நாசமாக்கிவிட்டது. முத்துவின் முகம் அப்படியே சோர்ந்து போனது. அவர் எதையும் பேசவில்லை. குனிந்த அந்த அட்டை பெட்டியை மெதுவாக எடுத்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தது போல் எனக்கு தோன்றியது. அல்லது என் மனதின் பிரம்மையா? அந்த பெட்டி தரையில் விழுந்த சத்தம் எப்போதும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் அதை மெதுவாக குனிந்து எடுத்த விதம் ஒரு கணம் என் நெஞ்சை வலித்தது. ஆனால் என் தோணிகளின் கேள்வியான பேச்சுக்கள் அந்த வலியை உடனே மறைத்து விட்டனர். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பெட்டியை தூக்கி கொண்டு தலை குனிந்தபடி அந்த விடுதி வாசலை விட்டு வெளியேறினார். அவர் முதுகு மறைவதை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு அறைக்குள் வந்தபோது என் மேசை மீது அவர் கொடுத்த அந்த பழைய எள்ளுருண்டை டப்பா இருந்தது. பசியில் அதை திறந்து ஒரு உருண்டை எடுத்தேன். அந்த ருசியில் நான் அம்மா செய்வது போலவே இருந்தது. அதை செய்ய அவர் எவ்வளவு நேரம் அடுப்படியில் நின்றிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தலை தூங்கியது. அவர் படிக்காதவராக இருக்கலாம், ஆனால் அவர் காட்டும் அந்த
பாசத்திற்கு அன்புக்கும் மிகவும் தூய்மையானது என்று ஒரு மனம் சொன்னது. இல்லை அனன்யா, நீ படித்தவள், உனக்கு ஈக்குவலான ஒருத்தன் தான் உன் வாழ்க்கைக்கு வேணும். இந்த மாதிரி ஆட்களை கிட்ட சேர்த்தாலே உன் தரம் குறைஞ்சிடும் என்று என் கௌரவம் தடுத்தது. மறுநாள் மாலை கல்லூரி முடிந்து திரும்பும் பொழுது என் தோழி திவ்யா ஓடி வந்தாள். அனன்யா, உன் புருஷன் உன் மாமா இங்கிருந்து ஊருக்கு போகிற வழியில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது ரோட்டில் வழுக்கி விழுந்துட்டாராம். கல்லில் பலமான அடின்னு யாரோ ஃபோன் பண்ணாங்க என்றாள். என் கையில் இருந்த புத்தகங்கள் கீழே விழுந்தன. எங்கே இருக்கிறாரு என்று பதறினேன். என் வெறுப்பையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு என்னை அப்போது உந்தியது. அரசு மருத்துவமனையின் அந்த வராண்டாவில் அவர் அமர்ந்திருந்தார். ஒரு காலில் கட்டு போடப்பட்டிருந்தது. கையில் நான் கீழே தள்ளிவிடப்பட்ட அந்த அட்டை பெட்டி மழையில் நனைந்து அந்த பெட்டி நமுத்து போயிருந்தது. நான் ஓடி சென்று அவர் முன்னால் நின்றேன். ஏன் மாமா, ஏன் இப்படி என்று என்னை அறியாமல் மாமா என்ற உறவுமுறையை சொல்லி அழைத்தேன். அவர் என்னை பார்த்து பலவீனமாக புன்னகைத்தார். ஒன்றுமில்லை அனன்யா, லேசான வலிக்கு விழுந்துட்டேன். இது உடையில, நான் பார்த்துக்கிட்டேன். நல்ல வேலை இது பத்திரமாக இருக்கு என்று அந்த நனைந்த பெட்டியை என்னிடம் நீட்டினார். அந்த நிமிடம் என் கர்வம் அப்போது சுக்கு நூறாக உடைந்தது. நான் அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவர் என் மீது வைத்திருந்த அக்கறையை குறையவே இல்லை. உங்களுக்கு காலில் இவ்வளவு பெரிய அடி, ஆனால் இந்த லேம்ப் தான் உங்களுக்கு முக்கியமானு தெரிஞ்சுதா? நான் உங்களை எவ்வளவு திட்டினேன் என்று விம்மி அழுது கொண்டிருந்தேன். அவர் தன் கரடு முரடான கைகளால் என் கண்ணீரை துடைக்க வந்தார். ஆனால் சற்றென்று ஏதோ ஒரு ஞாபகம் வந்ததாக கையை திருப்பி கொண்டார். மன்னிச்சுடு அனன்யா, என் கையில் அழுக்கு இருக்கு, உன் முகம் பட்டு போல இருக்கு, அழுக்காகி போகுது என்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தை என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. அழுக்கு உங்கள் கையில் இல்லை மாமா, என் மனசுல தான் இருந்திருக்கு என்று அப்போது நினைக்க தொடங்கினேன். ஆனாலும் என்னால் அவரை முழுமையாக அப்படி ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் இருந்தது. ஒரு பக்கம் அவர் காட்டும் அன்பு, மறுபக்கம் எங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் அந்த பெரிய அறிவுசார் இடைவெளி மற்றும் இருவரும் மருத்துவமனையிலிருந்து அவரை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடிவெடுத்தேன். வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்களை இந்த நிலைமையில விட முடியாது என்றாய். அவர் முகம் மலர்ந்து நிச்சயமாக நான் உன் கூட வரட்டுமா என்று ஒரு சிறு பிள்ளை போல கேட்டார். அவர் என் கணவர் என்பதை விட என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் ஒரு உயிர் என்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன். மருத்துவமனையிலிருந்து அவரை வீட்டிற்கு அழைத்து வந்த பொழுது ஊரே எங்களை பார்த்தது. அவர் ஒற்றை காலில் தடுமாறி நடக்க நான் அவர் கையை பிடித்து தாங்கி பிடித்து கூட சென்றேன். அந்த நிமிடம் என் கல்லூரி தோழிகள் எல்லாம் நினைவோ என் கௌரவமோ என் கண்ணுக்கு தெரியவில்லை. என் கண் முன்னால் தெரிந்ததெல்லாம் வலியால் துடித்த ஒரு மனிதனின் முகம் மட்டுமே. அவரை அறைக்குள் அமர வைத்தேன். இங்கே படுத்துக்கோங்க, காலில் பலமா அடி, நீங்க பாட்டுக்கு எழ முயற்சிக்காதீங்க என்று அதிகாரமாக கட்டளையிட்டேன். அவர் அப்படியே அமைதியாக படுத்து கொண்டார். நான் அவருக்கு வெந்நீர் ஊத்தடம் கொடுக்க தொடங்கினேன். என் மென்மையான விரல்கள் அவர் காலில் பட்டபோது அவர் உடல் ஒரு நிமிடம் சிலித்ததை என்னால் உணர முடிந்தது. அனன்யா, இதெல்லாம் நீ செய்யணுமா? ஒரு வேலையால் வச்சுக்கலாமே, நீ படித்த பொண்ணு, என் காலையெல்லாம் கையை வைக்காதே என்றார். தர்ம சங்கடத்தோடு படிச்சிருந்தா மனுஷத்தன்மை இருக்கக்கூடாதா மாமா? அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு அவர் காயத்தின் மீது மருந்து தடவினேன். அப்போதுதான் அவர் கைகளை பார்த்தேன். நகங்களில் படிந்திருந்த வயல்மண், உழைப்பால் தடித்திருந்த ரேகைகள். ஆனால் அந்த தழும்புகள் பின்னால் எனக்காக அவர் சேர்த்த ஒவ்வொரு ரூபாயும் மறைந்திருப்பது எனக்கு புரிந்தது. இரவு உணவு முடிந்து நான் படிப்பதற்கு அந்த அவர் வாங்கிய டேபிள் லேம்பை ஆன் செய்தேன். அந்த அறை முழுவதும் மெல்லிய வெளிச்சம் பரவியது. அனன்யா என்று மெதுவாக அழைத்தார். நான் திரும்பி பார்த்தேன். என்ன வேணும்? அதான் இந்த லைட் நல்லா எரியுதா? நான் கடையில் கேட்டப்போ இதில் படித்தா கண்ணு கொஞ்சம் வலிக்காதுன்னு சொன்னாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஒரு ஏக்கத்துடன் கேட்டார். அவர் படிப்பு அறிவில்லாதவராக இருக்கலாம், ஆனால் என் தேவைகளை அவர் எவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கிறார் என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. பிடிச்சிருக்கு மாமா,
ரொம்ப தெளிவா தெரியுது என்றேன். அவர் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. எனக்கு என தெரியாத அனன்யா, ஆனா நீ இந்த வெளிச்சத்துல படிச்சு பெரிய ஆளா வரணும், எனக்கு அதான் ஆசை. உனக்கு நான் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன். நீ என்னை வெறுத்தாலும் சரி, உன் நிழலாகத்தான் நான் உன் பின்னாலே இருப்பேன் என்றார். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அவர் மெதுவாக என் அருகில் வர முயன்றார். நான் இப்பொழுது விலகிச் செல்லவில்லை. அவர் என் கையை தொட துணியவில்லை. என்னால் அப்போது ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டு பார்த்தார். அதில் ஒரு தெய்வீகமான அன்பும் இருந்தது. மறுநாள் காலை என் தோழி ஒருத்தி வீட்டிற்கு வந்தாள். அவள் முத்து மாமாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். என்ன அனன்யா, நர்ஸா மாறிட்டியா? இந்த மாதிரியான ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு சாக்குத்தான். உன் பக்கத்துல வரத்துக்கு என்று காது பட சொன்னாள். முத்துவின் முகம் ஒரு நிமிடம் சுருங்கியது. அவர் மெதுவாக எழுந்து, இல்லம்மா, அனன்யாவுக்கு நிறைய படிப்பு இருக்கு. நான் தான் அவளுக்கு தடையாக இருக்கிறேன். அவளை தப்பா பேசாதீங்க என்று எனக்காக பரிந்து பேசினார். அவள் போன பிறகு நான் அவரிடம் கேட்டேன், அவர் உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறா, நீங்க எனக்காக ஏன் வக்காலத்து வாங்குறீங்க? அவர் சிரித்தார். உன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது அனன்யா. நான் வேணாம் மரம் மட்டையா இருக்கலாம், ஆனா உன் பொண்டாட்டி ஒரு தங்கம்னு இந்த ஊருக்கே தெரியும் என்றார். அவர் என் பொண்டாட்டி என்று சொன்னபோதே முதல் முறையாக என் வயிற்றில் ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போல உணர்ந்தேன். அந்த வார்த்தையில் இருந்த அதிகாரம் என்னை இப்போது காயப்படுத்தவில்லை, மாறாக ஏதோ ஒரு பாதுகாப்பையும் தந்தது. இருந்தாலும் என் கல்லூரி வாழ்க்கை, என் கனவுகள், இதையெல்லாம் ஒரு படிக்காத மனிதருடன் எப்படி பகிர்ந்து கொள்வது என்ற கேள்வி இன்னும் என் மனதின் மூலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முத்து மாமாவுக்கு காலில் ஏற்பட்ட காயம் ஆறிக்கொண்டிருந்தாலும் என் மனதில் ஏற்பட்டிருந்த காயங்கள் அவருடைய அன்பால் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின. ஆனால் வாழ்க்கை எப்போதும் சீராக போவதில்லையே. ஒரு பெரிய புயல் என் கல்லூரி வாழ்க்கையில் வீச காத்திருந்தது. எனக்கு தெரியாது, கல்லூரி இறுதி ஆண்டு என்பதால் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. அதற்காக சேகரித்து வைத்திருந்த தரவுகள் மற்றும் என்னுடைய லேப்டாப் திடீரென்று வேலை செய்யாமல் போனது. மறுநாள் காலையில் சமர்ப்பிக்காமல் விட்டால் ஓராண்டு உழைப்பு வீணாகிவிடும். விடுதியில் இருந்த எனக்கு யாரிடம் உதவி கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை. பதற்றத்தில் அழுதபடியே அம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். அப்போது ஃபோனை வாங்கியது முத்து மாமா. என்னாச்சு அனன்யா, ஏன் அலற? அவர் குரலில் இருந்த பதற்றம் என் அழுகை இன்னும் அதிகரித்தது. நான் விவரத்தை சொன்னேன். மாமா, நான் 3 வருஷமாக கஷ்டப்பட்டு எல்லாமே போச்சு. இப்போ இதை சரி பண்ண ஒரு மெக்கானிக்கல் வேணும். ஆனால் இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. நாளைக்கு காலையில் இதை சப்மிட் பண்ணணும் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள். அழாத அனன்யா, நான் வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தார். இரவு நேரம், படிக்காதவரின் போராட்டம். அன்று இரவு பயங்கரமான மழை. விடுதி வாசலில் நின்றிருந்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. முத்து மாமா நனைந்து தெப்பலமாக நின்று கொண்டிருந்தார். ஒரு வகையில் அவர் கையில் ஒரு வழியோடு அந்த மலையில் எப்படி வந்தீர்கள் என்று ஓடி சென்று கேட்டேன். என் படிப்பு வீணான மாதிரி உன் படிப்பும் வீணாக கூடாது அனன்யா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், கம்ப்யூட்டர் வேலை பார்ப்பான். அவனை எழுப்பி விஷயத்தை சொல்லி, இதோ ஒரு பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் இதில் எல்லாத்தையும் ஏற்றி தருவான் என்று சொன்னான். உன் லேப்டாப்பை கொடு என்றார். அப்போது அவருக்கு பென்ட்ரைவ் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் அதை தேடி பிடித்து மலையில் நனைந்து தன் வழியையும் பொருட்படுத்தாமல் எனக்காக வந்தாரே, அந்த நொடி என் படிப்பு, அறிவு, கர்வம் எல்லாம் அவர் காலடியில் விழுந்து வணங்கினேன். அவர் கொண்டு வந்த அந்த உதவியால் என் ப்ராஜெக்ட் உயிர் பெற்றது. வேலை முடிந்து அவர் கிளம்ப தயாரானார். மாமா, இங்கு மழை அதிகமாக இருக்கிறது, இப்போ போக முடியாது என்று அவர் கையை பற்றினேன். அவர் தயாராகி, இல்லை அனன்யா, இது வேற லேடிஸ் ஹாஸ்டல், இங்கே இருக்கிறது தப்பு, உன் பேருக்கு தான் கெட்ட பேர் வந்துடும். நான் வாசலில் இருக்கிற அந்த நிலையிலேயே விடிகிற வரைக்கும் உட்கார்ந்திருக்கேன் என்றார். நான் விடவில்லை. உங்களுக்கு ஒன்றுனா எனக்கும் தான் வலிக்கும். என்னை பற்றி ஊர் பேசினா பேசிட்டு போகட்டும்,
நீங்க என் புருஷன், அந்த உரிமையில் சொல்றேன், இங்க இருக்க என்றார். அவர் கண்கள் அகலமாக விரிந்தனர். புருஷன் என்ற வார்த்தையை நான் முதல் முறையாக முழு மனதோடு சொன்னதை கேட்டு அவர் அப்படியே சிலையாக நின்றார். மெதுவாக அவர் அருகில் சென்றேன். அவர் சட்டையில் இருந்த ஈரத்தை துடைக்க துண்டு எடுத்தேன். அவர் என்னை தடுக்கவில்லை. அவர் கண்கள் என்னை தழுவினர். அதில் காமம் இல்லை. அனன்யா, நிஜமாகவே என்னை ஏத்துக்கிட்டியா என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். அவர் கைகளை என் கன்னத்தில் வைத்து கொண்டேன். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன் மாமா. ஆனால் அந்த படிப்பை விட இன்னொரு உயிர் மேலே இருக்கிற அன்பு தான் பெரிதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் படிக்காதவராக இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணோட மனசை படிக்கிற கலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்றேன். அந்த மலை இரவில் அந்த சிறிய அறையில் எங்களது மௌனம் 1000 கதைகளை பேசியது. அவர் மெதுவாக என் நெற்றியில் முத்தமிட்டார். அதுவரை நான் வெறுத்த அந்த வேர்வை மனம் இப்போது எனக்கு பிடித்தமான வாசனையாக மாறியிருந்தது. அனன்யா தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்தாள். இப்பொழுது அவள் பெரிய நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கின்றாள். ஆனால் இன்று தன் கணவன் முத்து வயலில் இருந்து வரும்பொழுது அவரது கைகள் அவரது பாதங்களை தொட தயக்கமில்லை. கர்வத்தை விட காதல் பெரிது என்பதை முத்து அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.